ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பு கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. சூப்பரான பாவக்காய் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு பாவக்காய் நான் ஒன்று எடுத்துருக்கேன். ஒன்று எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து விதையை எடுத்துட்டேன். உங்களுக்கு விதை வேணும்னாலும் விதையோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். குக்கரில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய், இதில் போட்டுடலாம். போட்டுட்டு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் இந்த பாவக்காய். அப்போ தான் இதனுடைய கசப்பு தன்மை போயிடும். சூப்பராகவும் இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கிறது நமக்கே தெரியும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக வதங்கிட்டுருக்கும். அவ்வளோதான், வதங்கி வந்துடுச்சு. கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த பாவக்காயெல்லாம் நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே எண்ணெயில் நம்ம அடுத்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போடுவோம். தனி கடுகு எடுத்துக்கோங்க. தனி கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுடுங்க ஒரு 2 நிமிஷம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டுடுங்க. பூண்டு தான் இதுக்கு ஹைலைட். நம்ம தோல் உரித்து போட்டுட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கினீங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்களா, நல்லா ப்ரௌனிஷ் கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ நான் தக்காளி ஒன்றுத்தை மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் 2 எடுத்துருக்கேன். நீங்கள் புளிப்பு தக்காளி இருந்தால் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாய் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா விட்டுக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். அதனால் குழம்பு மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பச்சை வாசனை பொருளுக்கு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். பார்த்திங்களா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நமக்கு கிரேவிக்கு கொஞ்சம் பாவக்காயெல்லாம் போடுவோம் இல்லையா, அது வேகணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நான் புளி கரைச்சல் ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ். நான் தண்ணி குழம்பு கொஞ்சம் சேர்ந்து வரணுன்றதுக்காக தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழம்பு பதம் வேணால் நல்லா கிரேவி மாதிரி கம்மியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, நல்லா வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. நல்லா கொதி வரட்டும். இதை கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். புளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பார்த்திங்கன்னா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பாவக்காய், இது அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா காய் வெந்துடுச்சு. இப்போ நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் கொஞ்சம் துருவி இதில் போட்டுடுங்க. இதுதான் ஹைலைட். இது போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூப்பரான பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிடும். அவ்வளோதான், வெல்லம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியான பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வாவ், செம்ம சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, பாவக்காய் கிரேவி. என்ன 1 டைம் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி 1 டைம் செஞ்சு தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட்.